வணக்கம், நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். என்னென்றால் அண்ணாமார் பேர் சொன்னவே வீடியோ உடைச்சு போடுங்க. அப்போ எங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஸோ நான் அதை உடைச்சு கட் பண்ணி போட்டு கொண்டிருக்கிறேன். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால் சொல்லுவோமா விடுவோமா என்று யோசிக்கிறேன். இந்த அனுராதபுரத்தில் போடப்பட்ட வழக்குன்ற உண்மை என்ன பொய் என்னன்ட்டு ஒரு ஃபுல் டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். அந்த நடந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அதுண்ட உண்மையான வீடியோ நான் எடுத்த வீடியோ போட்டிருக்கேன். அது பிரச்சனை இல்லை. அந்த வழக்குக்கு அதாவது அனுராதபுரத்தில் இருக்கிற அவர்கள் எங்களுடைய 2 போலீஸார்களை நான் ராஜகாரிய தான் அந்த வழக்குகள் போடப்பட்டிருக்கு. பிரச்சனை இல்லை. அந்த வழக்குகள் போடப்பட்டது நல்ல விஷயம். அது நான் ஒரு பிள்ளையானவற்றால் அது நீதிபதி தீர்மானிப்பார். ஆனால் உண்மை என்னென்றா, நான் அன்றைய தினம் 21ஆம் தேதி எனக்கு பாராளுமன்ற அமர்வன்றபடியா 20ஆம் தேதி நாங்கள் நினைக்கிறேன் மன்னாருக்கு போய் கௌசல்யாவையும் கூட்டிக் கொண்டு நீதிமன்றத்தில் வழக்கு இருந்ததா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீதிமன்றத்துக்கு போயிட்டு ஆண்டு கௌசல்யாவோட நான் பயணமாகி கொண்டு வந்தேன். நான் 21ஆம் தேதி பாராளுமன்ற அமர்வுக்கு கொழும்பு நோக்கி. ஸோ அப்படி பயணமாகி கொண்டிருக்கல பாதையில் என்னை மறைத்த 2 போலீஸ்கார் என்னுடைய வாகனத்தின் ரிவர்ட் பண்ணி காட்டல. அது என்னுடைய வாகனத்தில் முன்னுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் விஐபி லைட் இருக்குது. வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் என்று சொல்கிறது. இந்த விஐபி என்றது யாருன்றது டிஃபைன் பண்ணுறதை பற்றி நாங்கள் பாராளுமன்றத்தில் ஒரு விவாதம் நடக்கும், அப்போ பார்ப்போம். ஸோ அந்த லைட்டை போட்ட உடனே லைட்டை போட்டுட்டு என்ன கைகாட்டி மறைக்க நான் உடனே நிப்பாட்டேன். நான் யாரையுமே ஒரு நாளுமே என்ன செய்கிறேன்டா போலீஸார் மறைத்தா நிப்பாட்டாமல் போகிறேன். என்னோட இன்சூரன்ஸ் டேக்ஸில் இருந்து என்னுடைய லைசன்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கிறது. ஸோ அதை நிப்பாட்டிட்டு இந்த பக்கம் கண்ணாடியில் இதில் கௌசல்யா உட்கார்ந்து இருந்தது. இந்த பக்கம் கண்ணாடியில் அந்த இதை நான் வின் ஸ்க்ரீனர் ஆக்கி குட் ஆஃப்டர்நூன், நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் சொல்லுங்கன்னு சொல்லி சிங்களத்தில் சொன்னேன். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா பார்லிமெண்ட் மாதிரிங்கன்னு கியாண்டு சொன்னேன். அப்போ அவர்கள் சொன்னாங்க விஐபி லைட் எரியுதுன்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன் ஐ எம் விஐபி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். இலங்கையில் இருக்கிற 225 லட்சத்தில் 225 பேரில் ஒரு ஆள். அதோட சுயாதீனமாக பாராளுமன்றத்துக்கு இது வரைக்கும் வரலாற்றில் போகாத ஒரே ஒரு அரசியல் பின்புலமே இல்லாமல் பாராளுமன்றத்துக்கு போன ஒரு சுயாதீனமான பாராளுமன்ற உறுப்பினர். நான் நினைக்கிறேன் எதிர்வர்ற காலத்திலையும் டாக்டர் பதந்தன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நினைக்கிறேன், அல்லது வேறு யாராவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் வாழ்க்கையில் அவர்களுக்கு அப்படி ஒரு கனவு ஆசை வரக்கூடாது. ஸோ அதை நான் சொன்னேன், நான் ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினர் ஜெஃப்னாவை நியோகக்காரனே உத்தர யாழ்ப்பாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்னு சொல்லிக்கல. அவர் அதுக்குரிய ஆவணங்கள் ஏதாவது இருக்கு, ஒவ்வொரு மாடம் ஒகரிய டாக்குமெண்ட்ஸ் அது இருக்கு. நான் அப்படியே திரும்பி என்னுடைய இது இப்போ புதுசாக தந்தது, அந்த நேரம் இது தரப்படவில்லை. அப்போ என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் முதல் தந்திருந்தது வேறு, அதை எடுத்து நான் இப்படியே வேறு கண்ணாடியின் மூலமாக இவர்கிட்ட அப்படியே கொடுத்தேன். இதை பேரண்ட் சொல்லி கொடுத்தேன். அதான் நடந்தது. ஸோ இதில் பின்பக்கம் அவர்கள் எங்களுடைய ஃபுல் டீட்டெயிலில் போட்டிருக்காங்க. இதை முதலே தந்திருந்தா பாராளுமன்றத்தில் இந்த பிரச்சனை வந்திருக்காது. நான் இதை காட்டிட்டு போயிட்டே இருந்திருப்பேன். ஸோ அப்போ நான் சரி என்று போட்டு கொடுக்க, அப்போ அவர் அதை பார்த்துட்டு சொன்னார், இது ஒரிஜினல் அல்ல, இது ஃபோட்டோ காப்பி என்று சொல்லி இதை வேண்டிக் கொண்டு காரணம் பின்புறமாக நடந்து போனார். அப்போ நான் வீடியோவை ஓன் பண்ணி கொண்டு போயிட்டு வெளியால் வந்து அவ்வளோ வீடியோவும் இருக்கிறது. சரி, அது 20ஆம் தேதி நடந்து 21ஆம் தேதி நான் பாராளுமன்றம் போனபோது போலீஸார் வழக்கு பதிந்து நீதிபதி அவர்களோட கேட்டிருக்கிறார்கள் என்ன அரெஸ்ட் பண்ணதுக்குரிய அரெஸ்ட் வாரண்ட் தர சொல்லி. அதற்கு நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார், அவர் செய்தது பிள்ளை என்றால் நீங்கள் அதை கருதினால் நீங்களாகவே அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம், நான் அரெஸ்ட் வாரண்ட் தருவதற்குரிய இந்த தேவையும் இல்லை, சட்டத்தில் அந்த தேவையும் இல்லை என்று நீதிபதி சொல்லதாக என்னுடைய தரப்பு சட்டத்திறனை அதை சொன்னது. அப்போ அது சரி என்று போட்டு நான் என்ன செஞ்சினான் என்றால், அடுத்த நாள் சிங்கள மொழி பேசுகின்ற ஒரு சட்டத்திறனியை கௌசல்யா ஊடாக அரேஞ்ச் பண்ணி அவருடைய பெருமதிகளையும் கதைத்து கொண்டு நான் காலமே அனுராதபுரத்துக்கு போனேன். அனுராதபுரம் இல்லை, பாராளுமன்றத்துக்கு போகும்போது பாராளுமன்ற வாசலில் போலீஸார்கள் என்னோட தெளிவாக சொல்லிக்கிறேன், டாக்டர் இன்றைக்கு உங்களுக்கு அரெஸ்ட் வாரண்ட் நியூஸில் இருக்குது, கோர்ட்ஸுக்கு போகலையா. நான் சொன்னேன் நியூஸில் அரெஸ்ட் வாரண்ட் இருந்தாலும் எனக்கு அரெஸ்ட் வாரண்டோ இல்லாட்டி போலீஸாரோ என்னோட தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி சொல்லையில் உங்களை அரெஸ்ட் பண்ண போகிறோம் வாங்கன்னு சொல்லியோ இல்லதே அப்படி ஒரு தகவலும் இல்லை. ஆனால் நான் பார்த்தேன்னா நியூஸ் ஃபயரில் இருந்து எல்லாத்துலேயுமே அர்ச்சுனா எம்பி ஹைது என்று ஒரு டாபிக் கொண்டே போட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் பார்த்தேன் என்று சொன்னேன்.
அப்போ அவர் சொன்னார், இல்லை டாக்டர், பாராளுமன்றத்தில் இருக்கிற உண்மையாகவே போலீஸ் வந்து சரியான நல்லம் அணைப்புத்தா ஒயா அண்டு அன்புள்ள மகன், நீங்கள் போங்கோ, இங்கே நிற்கிறதா அவ்வளோ நல்லதில்லை, போயிட்டு நீங்கள் அதை வழக்க முடிக்கிறதா அனுப்புத்தா நல்லம், அல்லது பாராளுமன்ற அமர்வு முடிய உங்களுக்கு அரசு செய்தால் இரவிரவாக வச்சிருந்து நாளைக்கு கொண்டே கொடுத்து அது சரியான கஷ்டம் தானே, போகலாம் தானே அப்போன்னு சொல்லிக்க உடனே அதிலே காரை திருப்பி கொண்டு அன்றாவரத்துக்கு வந்து நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்தில் நீதிபதிக்கு முன்னால் நான் ஆஜராகும்போது நீதிபதி என்னிட கேட்ட விடயம் அது, நீங்கள் ராமநாதன் சுலோச்சனாவான். அப்போ நான் சொன்னேன், இல்லை என்னுடைய பேர் சுலோச்சனா இல்லை, லோச்சனா இல்லை, எனக்கு சுலோச்சனான்னு கேட்டது, பட் லோச்சனான்னு சொல்கிறோம். அப்போ எனக்கு இல்லை, நான் ராமநாதன் அர்ச்சுனா என்று சொன்னேன். அப்போ அங்கே இருக்கிற போலீஸாரை பார்த்து நீதிபதி அவர்கள் கேட்டவர்கள், இவரை உங்களுக்கு தெரியுமா? அப்போது அவர் சொன்னார், இல்லை இவர் எங்களுக்கு தெரியாது என்று சொன்ன மாதிரி எனக்கு கேட்டது. அப்போது அவர்கள் பேரை மாற்றிக்கொண்டு பி ரிப்போர்ட்டை தயார் செய்து கொண்டு வாருங்க திருப்பி வந்த பிறகு 23ஆம் தேதி நான் போனேன். 21 பாராளுமன்றம், 22 போனேன், 23, 24, 25, 26, 27, 28, 29ஆம் தேதி தான் என்னை அவர்கள் கைது செய்திருக்கிறார்கள். இந்த 7 நாளும் அவர்கள் 22ஆம் தேதி கைது செய்யலாம் என்று சொல்லி பாராளுமன்றத்தில் கதாநாயகர் கடிதம் எடுத்து கொடுத்துருக்கார். எனக்கு அது சொல்லப்படையில். ஆனால் இதில் என்ன கேவலம் என்று சொன்னால் 29ஆம் தேதி 31ஆம் தேதி டிசிசி மீட்டிங் நடப்பதாக இருக்கிறது, உங்களுக்கே தெரியும். அதில் ராமநாதன் அர்ச்சுனா இருந்தால் கேள்விகள் கேட்டால் அதிலே மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் போய்விடுமோ என்கின்றதன் அடிப்படையில் அவரை கைது செய்து நாங்கள் அரெஸ்ட் பண்ணினால் டிசிசி மீட்டிங் சாதாரணமாக சுமூகமாக நடக்கும் என்றதின் அடிப்படையிலையும் இவர்கள் என்னதை சொல்லியிருந்தேன்னு சொன்னால், அந்த திட்டமிடப்பட்ட ரீதியில் 29ஆம் தேதி என்னை வந்து ஒரு கொலைகாரனை, குடுகடத்துகிறவனை அல்லது பெண்களை கற்பழித்தவனை திலத்துவது போன்று என்னுடைய மொபைல் நம்பரை ட்ராக் பண்ணி நான் சாவச்சேரியிலே பிரதேச சபையிலே போய் எனக்கு ரூம் ஒன்று, அதாவது வந்து கடை ஒன்று வாடகைக்கு தருவீர்களா என்று கேட்க போன நேரத்தில் என்ன அவர்கள் அரெஸ்ட் பண்ணுவதாக வெளியே வந்தபோது, டாக்டர் நாங்கள் அன்றவர் போலீஸ்லேருந்து உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன், அது ஒரு பிரச்சனை இல்லை, பட் என்ன நீங்கள் அரெஸ்ட் பண்ணுவதாக இருந்தால் பாராளுமன்றத்தில் இருக்கிற ஸ்பீக்கருக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்க வேணுமென்ற. அப்போ ஸ்பீக்கருக்கு கால் பண்ணால் ஸ்பீக்கர் ஆன்சர் பண்ணல. சரி, அதுக்கு பிறகு ஸ்பீக்கர் ஆன்சர் பண்ணிடணும் போட்டு நான் சொன்னேன், கௌசல்யா இப்போ அரெஸ்ட் பண்ணிக்கிற போட்டு நாங்கள் அதில் போய் பெயில் எடுப்போம், இது பெயிலபிள் ஒஃபென்ஸ் தானே ஆனால் நீங்களே பேப்பறீங்க, நீங்கள் போங்கன்னு சொல்லி. அப்போ நான் கௌசல்யாவோட வீடியோ எடுன்னு சொல்லி அதை நான் என்னோட வீடியோவில் போட்டிருக்கேன். நான் இங்கே வந்தபோது இங்கே அவர்கள் என்னோட கணிசமான அளவு மரியாதையாக நடத்தினார். போலீஸ்காரர்கள் வந்து கணிசமான அளவு ஒரு வைத்தியருக்கும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் கொடுக்கக்கூடிய மரியாதை அவர்கள் கொடுத்திருந்தார்கள். அவர்கள் கேட்டார்கள், என்னுடைய கேன் கஃபை கலட்டவா டாக்டர், எங்களுக்கு பிரச்சனை இல்லை டாக்டர், நீங்கள் ஓட மாட்டீங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் சொன்னேன், இல்லை, ஒரு சாதாரண ஒரு குடிமகன் குற்றம் என்று சொல்லி நிரூபிக்கப்படாமல் நீங்கள் அரெஸ்ட் பண்ணிக்கல, அவற்றை கைவிளங்குற நீங்கள் தானே. அப்போது ராமநாதன் அர்ச்சுனாக்குரிய எந்த எக்ஸ்ட்ராவான ஒன்றும் தேவையில்லை. மற்றது ஒரு அரசியல் பழிவாங்கலான ஒரு அரெஸ்ட் உண்டு, அதால் எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் என்ன அப்படியே கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி, சரி பசியை சாப்பிடல, கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி இரவு வைத்தியசாலைக்கும் கூட்டிக்கொண்டு போய் அங்கே ரிப்போர்ட் எடுத்து கொண்டு போய் திருப்பி நீதிவானிடம் சமர்ப்பித்து நீதிவான் ஒரு வாத பிரதிவாதங்களின் அடிப்படையில் அவர் எங்களுடைய தர்க்கங்களை என்னுடைய சிறப்பு சட்டத்தின் நியாயமான தர்க்கங்களை ஏற்றுக்கொண்டு அவருடைய மதிப்புக்குரிய கடமைகளுக்கு ஏற்ப அவர் என்ன 2 லட்சம் ரூபா சரீரப்பிணையிலையும் 2 ஆட்பிணையிலையும் விடுவித்திருக்கிறார். அதுதான் உண்மை. மற்றபடி தரதரவனை இழுத்து கொண்டு போனேன்னு சொல்லி இந்த மீடியாக்கள் போடுறதும், மற்றது அர்ச்சுனா ஏற்கனவே பிளான் பண்ணப்பட்டு காசு கொடுத்து அர்ச்சுனாவை என்ன முதலமைச்சராக்கி, இப்போ நான் பார்த்தேன்னா ஒரு கிட்டடியில் ஒரு புத்தகத்தில் ஒரு மனநோயாளி போலியோ ஒரு ஆள் எழுதி கொண்டிருக்கிறார். இப்படித்தான் என்ன முதல் சொன்னவ நான் ரணில் ஆளுண்டு. அது மாதிரி இப்போ இவர் சொன்னால் அனுர அரசாங்கத்தின் ஆள் இவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் பிளான் பண்ணி என்ன பெருசாகி போட்டு இப்போ வடக்கு மாகாண சபையின் முதலமைச்சராக ஆக்கி போட்டு தமிழன்ற குரலை ஒடுக்கிறதுக்கு தான் இவர்கள் இப்படி பிளான் பண்ணி அன்று அரசாங்கம் செய்யுது என்று சொல்லி ஒரு கேவலமான கருத்தொண்டு பார்த்துருந்தேன். அந்த அம்மா சொல்லுவா, இலும்பில்லாத நாக்கால் இப்படி வேணாலும் பிரட்டி கதைக்கலாம்ட்டு. அது மாதிரி அம்மா அந்த காலத்தில் சொல்கிற நிரம்பில்லாத நாக்குன்னு சொல்லி, பட் அது இலும்பில்லாத நாக்கு. அதை மாதிரி மனநோயாளிகள முக புத்தகங்களையும் சில நேரங்களில் நாங்கள் பார்த்து பிளாக் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அதால் நான் சில இடங்களில் அதை பற்றி கணக்கு எடுக்கிறேன். ஆனால் உண்மை என்னென்னா அதுதான், அங்கே இருந்த போலீஸார் வந்து யாராவது என்னோட முரண்பட்டார்களோ அடித்தார்களோ என்றால் இல்லை, அவர்கள் கணிசமான அளவு ஒரு மரியாதையாக என்னை நடத்தினார்கள். ஸோ அதுதான் உண்மை. அவர்களுடைய கடமையை செய்திருக்கிறார்கள். ஆனால் அதிலிருந்து 1-2 போலீஸார் வந்து தெளிவாக விளங்கியிருக்கிறார்கள். அன்றைய நடந்த சம்பவம் என்ன, வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு பொய் என்றதையும் ஏற்றுக்கொள்கிற அளவுக்கும்
ஓம் டாக்டர் புள்ளதான் போலடக்கு நாங்கள் ஃபுல் வீடியோ பார்க்கல. உங்கள்கிட்ட இப்போ என்னுடைய பர்ஸை எடுத்து கொண்டு போய் என்னுடைய பர்ஸை அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக அதில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணி என்னுடைய மோதிரங்களை கலட்டி அதுக்கப்புறம் என்னுடைய ஒரு மோதிரம் மட்டும் தான் என்னுடைய நகையாக இருந்தால் அதையும் கலட்டி அப்புறம் கண்ணாடியும் எடுத்து ஒரு சின்ன ஷாப்பிங் பேக்கில் போட்டு கோர்ட்ஸுக்கு எவிடன்ஸ் கொடுக்குற சரியான முறையில் செய்தார்கள். அதில் எனக்கு கவலையாக என்ன இருந்தேன்னு சொன்னால் ஒரு செய்யாத குற்றம் ஒன்றுக்காக ஒரு ஃபோமொண்டை அதாவது வந்து ஒரு பாராளுமன்றத்தில் தரப்படுகின்ற ஒரு உயரிய சபை என்று நாங்கள் கருதுகிற பாராளுமன்றத்தில் தரப்படுகின்ற ஒரு கார் பாஸை வந்து ஃபோட்டோ காப்பின்னு சொல்லி அவமதித்து ஒரு பாராளுமன்றத்தை அவமதிக்கிறது வந்து ஒரு மொத்தமான பாராளுமன்றத்தையும் வெளிநோக்கி கொண்டு வரது தான் அதோட உண்மை. அதை ஏற்றுக்கொள்ளாமல் எனக்கு வழக்கல் போடுறதோலையோ இல்லாட்டி மீடியாக்கள் எழுதுறதோ அல்ல. என்ன மட்டும் இல்லை, அது ஒவ்வொரு தமிழனையும் ஒவ்வொரு இலங்கை பிரஜையுமே அவமதிக்கிற நிலைமை தான் அது. ஆனால் அதன் அடிப்படை என்னென்றால் இவ்வாறாத இதில் வந்து திரிவுபடுத்தப்பட்டு இப்போ என்னோட ஏதோ ஒரு மீடியா நினைக்கிறேன் சக்தி எஃப்எம் நினைக்கிறேன், சக்தி டிவியோ சூரியன் எஃப்எம் யாரோ தெரியாது, நீதிவான் அவர்களுடைய இதுக்கு வெளியால் வரைகள் என்னோட கருத்து கேட்டிருந்தார்கள். நீங்கள் ஜாதிவாதி உசனுவான்னு சொல்லி உசனுவான், அதாவது வந்து இனபேதங்களை கதைச்சு இனபேதங்களை முற்படுத்த வழிக்கிடுகிறீர்கள். அப்போ நான் சொன்னேன் அப்படியே இருந்தால் 2 சிங்கள லோயர்ஸை கூட்டிக் கொண்டு நான் நன்ற ஒரு வழக்கு வருவேனோ இல்லை தானே, நான் 2 தமிழ் வழக்கு எம்பி மேலே தான் கூட்டி வந்தேன், சட்டத்திறனில் தான் கொண்டு வந்திருப்பேன். ஆகவே நான் நினைக்கிறேன் பொதுமக்கள் என்ன விளங்கியோட அங்கே இருந்த போலீஸ்காரர் சொன்ன விஷயம் என்ன, டாக்டர் ஒயாகன்னு அப்படி தனுவத்தேன் நீங்கள் உங்களை பற்றி எங்களுக்கு இப்போ விளங்கிட்டுது, இப்போ தான் நாங்கள் கேட்டு அறிஞ்சினாங்க. அப்போயே பெத்த பொடி வரத தீர்மா எங்களோட பக்கம் சில பிள்ளைகள் இருக்குது. ஆனால் டாக்டர் நீங்கள் எங்களுக்கு பேசினது பிள்ளைதான் என்று அவர்கள் மெனச்சாட்சி மாதிரி கேட்டால் சொன்னால் ஓம் பிள்ளைதான். ஏன்னா அந்த நேரம் பாராளுமன்றத்தை அவமதிக்க எனக்கு கோபம் வந்தது. அதான் சொன்னால் நான் உங்களுங்க மகள் பார்லிமெண்ட்னு சொல்லி உங்களுடைய மொக்கு பார்லிமெண்ட்டில் வந்து எனக்கு இன்னும் ஐடென்டி கார்டு தரையில 22ஆம் தேதி தான் நான் ஐடென்டி கார்டு தந்துவேன். 22ஆம் தேதி தான் இந்த பாசை தந்தவை. இதை முதலே தந்திருந்தால் 2 மாதம் கடந்துட்டு. ஸோ முதலே இதை தந்திருந்தா அப்படி ஒரு நிலைமைக்கு நானும் உட்பட்டிருக்க மாட்டேன், பாராளுமன்றம் அவமதிக்கப்பட்டிருக்கேன். இது உண்மையான குற்றவாளி யாருன்னு கேட்டால் பாராளுமன்றத்தில் வேலை செய்கிறார்கள், செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் த பார்லிமெண்ட் தான் உண்மையான குற்றவாளி ஒழிய நானோ போலீஸாரோ இல்லை இதில் இல்லை. அதோட கம்யூனிகேஷன் எரர்னு சொல்லலாது எனக்கு சிங்களம் தெரியும். அதுதான் உண்மை. இந்த வழக்குகளை திரிவுபடுத்தி சிங்கள ஊடகங்களையும் தமிழ் ஊடகங்களையும் போட்டால என்ன வந்து இவ மேலே கொண்டு போயிடும் வழியே கீழே கொண்டு வரையில எனக்கு அடிக்கிற நினைச்சு கொண்டு நெகட்டிவ் மார்க்கெட்டிங் செய்கிறீங்க. நன்றி, வணக்கம். அதுவும் எனக்கு சந்தோஷம் தான். டாக்டர் ராம்நாத்.